அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷம்தான். அதுலேயும் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ ஒரு விசேஷம்னு சொல்லலாங்க இல்லையா? ஆலயங்களில் பெண்கள் கூட்டம் அலைமோதும்னு சொல்லலாம். பெண்களுடைய அந்த ஒரு பேரன்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மனாகிய அனைத்து தாய்க்குமேன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை எவ்வளோ விசேஷம். மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதுக்காக இருக்கட்டும், ஏன் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய விளக்கு பூஜையாக இருக்கட்டும், இப்படி இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே ஒவ்வொரு நாளுமே அவ்வளவு ஆனந்தமான கோலாகலமான ஒரு நாள் தான். அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செய்யக்கூடிய விளக்கு பூஜைகள், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளுக்கே பேராற்றல் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுலேயும் நம்ம செய்யக்கூடிய குத்து விளக்கு பூஜைக்கு குறைவே கிடையாதுன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட பூஜைகளை நம்ம அழகாக வீட்டில் செய்கிறது மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தழை தோங்கும், கெட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாங்க. நீண்ட நாட்களாக நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட அந்த ஆடி மாத பூஜைக்கு அப்புறம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆடி மாத பூஜைக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் என்னென்ன பொருள்கள் எல்லாம் வாங்கி வைத்தா மிகவும் நல்லது, நம்ம வீட்டு பூஜை அறைக்கு தேவையான அத்தனை பூஜை பொருள்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கண் கவர்ந்த வண்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கும் ஆடி மாதத்திற்கும் தேவையான பொருள்கள் எல்லாம் நிறைய இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குறது நீங்கள் நிரந்தர கலசம். நம்மளுடைய லக்ஷணம் ஸ்டோரில் பி ப்ரௌட் மம்மிஸ் சேனலில் ரொம்ப நிறைய பேர் வாங்கி பயன்பெற்ற ஒரு பொருள் அப்படின்னா அது இந்த நிரந்தர கலசத்தை தாங்க நம்ம சொல்லணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்காலி மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கு மேலே கலச சொம்பு, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், மாவிலை வைப்போம் இல்லையா, அதை பிராஸ்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய். ஸோ நீங்கள் அடிக்கடி கலசம் மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது, நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் நிறைந்திருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த கலசம் தான் இப்போ நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிரந்தர கலசம் வீட்டில் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அருளாசி கண்டிப்பாக கிடைக்கணும்னே சொல்லுவாங்க. அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆடி மாதத்தில் முருகர் பூஜையும், அதாவது ஆடி கிருத்திகைலாம் வரும் நமக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே ஆடி மாதம் ஆடி கிருத்திகையில் பார்த்திங்கன்னா நம்ம முருகரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஏற்றங்கள் நிச்சயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட முருகருக்கு பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி வைப்போம். அந்த விளக்கு 6 விளக்காக இருந்துச்சுன்னா இன்னும் அதிக அற்புதம்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓம் போட்டு வேல் வைத்து சுற்றி 6 விளக்கு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொத்து விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வச்சுக்கிறதுக்கு ஷட்கோண கோலம் போட்ட அழகான பிளேட்டு. ஸோ இந்த பிளேட்டோடு பார்த்திங்கன்னா இந்த ஆறுமுக விளக்கு ஓம் வைத்து வேலோடு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கக்கூடும். இந்த ஆடி மாதம் பூஜை சாமானில் இதுவும் ரொம்ப முக்கியமானது முருகருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷட்கோண பிளேட் போட்டு இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பெரிய அளவுலையும் போட்டு கொடுத்துட்ருக்கோம், சின்ன சின்ன பிளேட்ஸும் இருக்குது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜையும் பார்த்திங்கன்னா நெருங்கிட்டு இருக்குது. சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியம்லாம் வைப்போம் இல்லையா. ஸோ என்ன நெய்வேத்தியம் வைப்போம், நம்ம நிறைய கலவை சாதங்கள்லாம் செய்வோம். எலுமிச்சம் சாதம், புளி சாதம், தேங்காய் போட்டு பாயசம் செய்கிறது, இல்லைன்னா நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு, இப்படி நிறைய நம்ம பிரசாதங்கள் செய்யும்போது அதை அப்படியே சுவாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கான அழகழகான க்யூட்டான பவுல். ஸோ இதுவும் இப்போ நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் இருக்குது பாருங்களேன். இந்த பவுல் ஒன்று போதும் அழகாக நீங்கள் விதவிதமாக பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியங்கள்லாம் சுவாமிக்கு படைக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே வெயிட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு காலங்காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உழைக்கும்னு சொல்லலாம். 6 பவுல் வந்துடும். இல்லை உங்களுக்கு 5 மட்டும் போதுனாலும் நீங்கள் தாராளமாக 5 பவுல் வித் பிளேட்டோடு வாங்கிக்கலாம். இல்லை பிளேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் பவுல் மட்டும் கூட தாராளமாக வாங்கிக்கலாம். ஆடி மாதம்னால எதற்குங்க பஞ்சம் சொல்லுங்கள், எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ இப்போது ஆடி மாதத்தில் இந்த நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே ஆடி ஆஃபராகவும் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் தாராளமாக அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த ஆடி பெருக்கு ஆஃபராக ஜிஆர்டி காயினும் கொடுத்துட்ருக்கோம், வெள்ளி நாணயம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் அவைல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டைரெக்டாக ப்ளீஸ் வாட்ஸ்அப்புக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்தோன்னு என்ன பண்ணுறீங்கன்னா உடனே பட்டுன்னு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ பேசுகிறது கஷ்டம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நான் எல்லாமே வீடியோவில் காமிச்சிருக்கேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, டைரெக்டாக வாங்க, என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆடி டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அழகழகான பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 விளக்கு, லோட்டஸ் விளக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நீங்கள் மகாலட்சுமிக்கும் தீபம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா முருகருக்கும் நீங்கள் தீபம் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய லோட்டஸ் விளக்குன்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இது வரைக்கும். வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. ஓம் விளக்கு, நல்ல குவாலிட்டியான ஓம் விளக்கு, இது வெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சுவாமிக்கு வந்து நம்ம ஆரத்தி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி சிங்கிள் தீபம் போட்டு நம்ம ஆரத்தி காமிச்சிக்கலாம். ஸோ இதை கீ போட்டு நம்ம ஆரத்தி காமிக்கலாம். கீ ஆரத்தி நம்ம சொல்லுவோம். நெய் போட்டுட்டு சின்னதாக திரி போட்டு சுவாமிக்கெல்லாம் வந்து நம்ம தூப தீபம்லாம் காமிப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இல்லை அந்த மாதிரி வேணால் ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா லைக் இது வந்து கை ஆரத்தின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு வாங்க ப்ளீஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல்லையே பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி, மன்னிச்சிருங்க, இந்த அன்னபூர்ணி தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பவுண்ட் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. இந்த மாதிரி அழகாக ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிளேட், இதுவும் பிராஸ் தான். அதுக்கு மேலே அரிசி போட்டு வைக்கிறதுக்கு பவுல் ஒன்று கொடுத்துருவோம். அந்த அரிசிக்கு மேலே நீங்கள் தாராளமாக அன்னபூர்ணி அழகாக அமர வச்சுருங்க. நல்லா அழகாக ஜடை போட்டு பின்னல் போட்டு அன்னபூர்ணி இந்த காம்போ கொடுத்துருவோம் எல்லாருக்குமே. அழகாக இருக்குது பாருங்கள். அன்னபூரணி பவுல், அந்த லோட்டஸ் பிளேட். அன்னபூர்ணி காம்போ அப்படின்றது ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லலாம் நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில். அண்ட் ஆஸ் யூஷுவல் மாடம். ஸோ மாடத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் உங்களுக்கு பேசிக் வெரைட்டி தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாடத்தில் அழகாக நீங்கள் மாட விளக்கு எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். நம்ம வீட்டோட வாசலில் அழகாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைனா பூஜை அறையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கம் ஹேங் பண்ணி இந்த மாதிரி விளக்கு வச்சுட்டு தீபம் போட்டால் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபிஷ் மாதிரி இருக்குது என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க. சங்கு வைக்கிறதுக்கான சங்கு ஸ்டாண்டு நான் உங்களுக்கு ஐ திங்க் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் பாருங்கள். ஸோ இந்த சங்கு ஸ்டாண்டில் வந்து நீங்கள் அழகாக வந்து உங்களுடைய வலம்புரி சங்காக இருக்கட்டும், இடம்புரி சங்காக இருக்கட்டும் அழகாக வச்சுக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாங்காய் விளக்குன்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் சங்கு விளக்குன்னு சொல்லலாம், மேங்கோ லேம்ப்னு சொல்லலாம். ஸோ இந்த தீபத்தை வந்து இது வந்து ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். தாராளமாக நீங்கள் காலங்காலத்துக்கும் வச்சு பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போடுறதுக்கு குட்டி குட்டி டிசைனர் விளக்கு. ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட ஒரு 50 நம்பர்ஸ் ஆஃப் விளக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எடுத்து வச்ச கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.